அது ரொம்ப கெட்டது. ஒரு முஸ்லிமுடைய மனசை நோக வைக்கக்கூடாது, முஸ்லிமுக்கு காயம் வரக்கூடாது. முஸ்லிமுடைய பொருளை அபகரிப்பதும் அவனுடைய இரத்தத்தை சிந்துவதும் அவனை மானபங்கப்படுத்துவதும் உங்களுக்கு நான் ஹராம் ஆகிட்டேன் கடைசி என்ன முஸ்லிமுடைய இரத்தத்தை சிந்துவதும் அவருடைய மனதை நோக வைப்பதும் அவருடைய பொருளை அபகரிப்பதும் ஒரு முஸ்லிமுக்கு நான் ஹராம் ஆகிவிட்டேன். யாரும் எந்த முஸ்லிமுக்கு இந்த 3 அநீதம் செய்யக்கூடாது. சரிதான். 2 முஸ்லிம் சண்டை வந்து சமயத்துல சைத்தான் கலந்து விட்டா என்ன செய்யுது? நாம எல்லாரும் நல்ல பிள்ளைகள் தான், நம்ம பசங்களே பாருங்க சமயத்துல அடிச்சு மோதிக்கிறான், சண்டை ஆரம்பிச்சான். சரிதான். 2 முஸ்லிம் சண்டை போட்டா ஒருத்தர் சொன்னான், டேய் செவன் நாடு நம்ம ஆள் உனக்கு தெரிய மாட்டான், செவன் நாடு என் கூட்டாளி ஜாடகம் அமைச்ச போது ஏதாவது ஒரு புத்தத்தை வச்சு உள்ள தள்ளிவிடுவான்னு அவன் சொன்னான். வடகணக்கு சப் இன்ஸ்பெக்டர் ஏன் கூட்டாளின்னா அவன் எதிரி. சப் இன்ஸ்பெக்டர் ஏன் கூட்டாளிட்டான்? என்ன கான்ஸ்டபிள கையில வச்சுட்டு என்ன மிரட்டுற? சப் இன்ஸ்பெக்டர் வச்சிருக்கிறேன். ஏன் பார்த்தா என்னடா நம்மளோட பெரிய ஆளு சொல்றாரு, சர்க்கிள் ஏன் கூட்டாளி யாரும் தெரிய மாட்டான். அவன் சொன்னா டெப்டி ஏன் கூட்டாளி உனக்கு தெரிய மாட்டான். இவங்க 2 பேரும் எங்க போய் நிற்கணும்னு பார்த்தேன். கடைசியில பிரதமர் வரைக்கும் போய் நின்று அடுத்து ஒரு தந்தி கொண்டா போதுதான் இப்பவே 4-5 வருஷத்துக்கு உள்ள கழிவு அப்படின்னு நான் பார்த்து சிரிச்சேன். என்னடா கடைசியில குடிச்சும் ஒரு குப்பை பிடிச்சாங்க, நீ காமிச்ச பிடிச்சே பிடிச்சா, நீ சர்க்கிள பிடிச்ச, டெப்டியை பிடிச்சா, நீ சூப்பரண்ட பிடிச்ச, கமிஷனரை பிடிச்சா, நீ மந்திரியை பிடிச்சா, பிரதமரை பிடிச்சா, இதுக்கு மேல பாய முடியல பசங்கள் நின்றுட்டாங்க. நான் சொன்னேன், ஒரு 2 பேர்ல கெட்டிக்காரன் ஒருத்தன், 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் கெட்டிக்காரன் வந்தா ஐயா மேல நான் அல்லாவை பிடிச்சிருக்கிறேன் ஆடுறா எந்த போய் ஆடுறேன் அப்படி சொல்லியிருந்தா கட்டி முத்தம் போட்டிருக்கேன். நான் ஒரு பையன் அல்லாவை பிடிக்கல கடைசியில, யாரும் அவனை பிடிச்சா இவனை பிடிச்சா வளர்ந்துருங்களா? அப்ப அல்லாவை பிடிச்சா என்ன ஆகும்? பிடிச்சாலும் சரியா பிடிக்கணும் இல்ல, எது வரைக்கும் பார்க்க 2 பேரும் அது பிடிச்ச முடியும். அதுக்கு மேல வழி தெரியுது. இதெல்லாம் வந்து என்ன சொல்லிவிட்டாங்க, என்னுடைய உம்மத்துகளே நீங்க பிடிச்சா அல்லாவை பிடிச்சுக்கிட்டு, அல்லாவை பிடிச்சவனுக்கு எந்த வெற்றி, அவன் எந்த சமூகமும் தோற்கடிக்க முடியாது. இப்ப அகில உலகம் இந்த துனியா இஸ்லாம் முளைச்ச நாள் முதல் எவ்வளவோ மக்கள் இஸ்லாத்தை அழிச்சு கொடுத்து என்னென்னமோ செஞ்சு பார்த்தான். இஸ்லாத்தை அழிக்க முடியாத காரணம் என்ன? முஸ்லிம்கள் யாரை பிடிச்சிருக்கிறாங்க? இப்போ நம்ம அல்லாவை தான் பிடிச்சிருக்கிறோம். பட்டும் படாம இருக்கணும். சரியான புள்ளி நகர் யுத்தத்துல 313 பேர் போயிட்டு அல்லாவை சரியா பிடிச்சிருந்தாங்க. 1000 காபிர்கள் செதறி சின்ன பின்னப்பட்டு ஓடுற மாதிரி செஞ்சாங்க. 313 பேருக்கு கையில ஆயுதங்கள் இல்லை, குதிரை இல்லை, ஒட்டகை இல்லை, வயிற்றுக்கு சோறு இல்லை. எதிரிகள் 70 ஒட்டகை அறுத்து திண்டுவிட்டு கொழுத்து போய் நிற்கிறான். இந்த நிலையில முஸ்லீம்கள் சொன்னாங்க, அல்லா அவன்கிட்ட எல்லாம் இருக்கு, ஒட்டகை இருக்கு, குதிரை இருக்கு, எல்லாம் இருக்கு, அல்லா எங்கள்கிட்ட ஒண்ணும் இல்லை, ஒன்ன தவிர எங்களுக்கு நீ ஒன்றை தான் இருக்கிற. அப்ப அல்லாஹ் என்ன சொல்லிவிட்டான், யாரு பக்கம் நான் சாஞ்சேன், யாரு கட்சியில நான் சேர்ந்தாலும் அந்த கட்சிக்கு வெற்றி, யார் என்ன முடிச்சுக்கிட்டாலும் அவனுக்கு தான் வெற்றி. சொல்றது நடக்குதுங்களா? அப்ப அந்த 2 பேர் சண்டை போட்டு இருக்கிறது பெரிய ஆளை முடிச்சாங்க. நான் சொன்னேன் தம்பிகளா, 2 பேரும் கடைசியில் ஏமாந்து போயிடும். 2 பேரும் விஷயம் வந்தாங்க. ஒரு ஆளாச்சு அல்லாஹ் பிடிச்சிருக்கு. இப்ப அல்லாஹ் பிடிச்சு அசைக்க முடியுமா? ஹூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க தப்லீக் செய்யும் போது மக்கள் எல்லாம் சேர்ந்து மிரட்டினாங்க, நபியே உன் பிரசங்கத்தை நிறுத்தல, கல்லால் அடிச்சு மண்டை உடச்சு விடுவோம் அப்படிலாம் மிரட்டினாங்க. அப்ப ஹூத் நபி சொன்னாங்களா, என்ன செய்யணுமோ செய், யார் யாரை கூப்பிட்டு வரணுமோ, எவ்வளவு படைய தரணுமோ திரட்டிங்க, என்ன துன்பம் கொடுக்கணும் கொடுத்துக்க சொல்லிவிட்டு சொன்னாங்களா. அவங்க மாமின் தாபத்தின் இல்லா ஹுவ ஆகினும் நாசியத்தியா, இந்த பூமியில இருக்கக்கூடிய சர்வ ஜீவராசிகளுடைய முன்னத்தி கொடுமை, நாசியத்துக்கு அந்த முன்னத்தி சிந்தை, எல்லா ஜீவராசிகளுடைய சிந்தைய அல்லா கையில இருக்கு. நினைச்சுங்களா? அவனை மீறியா நீ எனக்கு இடையில் செஞ்ச போற, அவன் அனுமதி கொடுத்தால் ஈயும் கிடைக்கும், அல்லாவுடைய அனுமதி இருந்தா கொசுவும் கிடைக்கும். ஒரு சாதாரண கொசு கடியை கூட நம்மளால தாங்க முடியாது. அல்லாஹ் ஏவி விட்டாங்க. தன்னுடைய சிறுசிகளை நமக்கு அதீனம் செய்ய விடாம அல்லாஹ் அடக்குனா எந்த சிறுசியும் நமக்கு அதீனம் செய்ய முடியாது. சொல்றது நடக்குதுங்களா? அப்ப நம்ம யாரை பிடிக்கணும்? இப்ப இருக்கிற பயங்கர கால சூழ்நிலை என்ன, இப்ப சாதகமான ஜாஸ்தி இருக்கு. நம்மள கடகனாலதான் பாக்குறோம், நம்மள கொஞ்சம் ஓட வச்சுதான் பாக்குறோம். இப்ப இந்த மாதிரி நாளையில நம்ம யாரை பிடிச்சா நமக்கு நல்வாழ்வு கிடைக்கும்? அல்லாத கெட்டியா பிடிக்கணும் தான் பிடிச்சதான் இருக்கிறோம். அல்லாத புடி சரி. உங்க முதலாளிமார்களே, கம்பெனி முதலாளிமார்கள் 2 பேர் இல்லை, 7 பேர் இருக்கிறாங்க. இதுல நம்ம வலையில வந்து மாட்டது இந்த 2 பேர் நடந்துச்சுங்களா? இப்ப இந்த 2 பேர் இந்த 2 பேரை நான் பிடிச்சு வச்சுக்கிட்டு அவங்களுடைய பேச்சை கேட்டு நீங்க எல்லாரும் எனக்கு திரும்ப செய்வீங்க அல்லாவுடைய கிருமையினால என்ன சொன்னார், அவங்க எல்லாத்தையும் வாழ்ந்து கேட்ட பிள்ளைகள் நீங்க செய்யத்தான் செய்வீங்கதா. அவங்க எது இப்ப உங்கள ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு தாவத்து கொடுக்க ஆசையா இருக்கா? தமுதிக்கு ஒரு தடவை நான் வாழ்ந்துக்கு போனேன், நினைச்சுக்கிறாங்க 60 சாப்பாடு பதிவாயிடுச்சு.
ஜனங்க போட்டி போட்டுக்கிட்டு எனக்கு உனக்கு சண்டை வந்து சொல்லிட்டாங்க. எல்லாரும் பேரும் எழுதிக்க 60 சாப்பாடு பதிவாயிடுச்சு. ஒரு நாளைக்கு 3 வேளை. இப்ப எத்தனை நாளைக்கு நான் தங்கினதா? 20 நாள் தங்கியா. என்னால முடியல, 8 நாள் தான் தங்கினேன். தொண்டை கம்மி போச்சு. நான் மற்றவர்கள் எல்லாம் கூப்பிட்டு வாழ்ந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். 8 நாள் தான் தங்கி இருக்கிறேன். அப்ப 24 சாப்பாடு அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சிருக்கேன். பாக்கி மக்கள் எல்லாம் ஏமாத்திட்டேன்னு நினைக்காதீங்க. அடுத்த வருஷம் இந்த லிஸ்ட நான் பாதுகாப்பா வச்சு மறுபடி வரும்போது இன்னைக்கு சாப்பிட்ட மக்களுடைய வீட்டுல சாப்பிடாம அன்னைக்கு பதிவு செய்த மற்ற மக்களுடைய வீட்டுல சாப்பிட்டு உங்க மனங்களை நான் சந்தோஷப்படுத்துறேன். இப்ப அல்லாவுக்காக எனக்கு விட்டு கொடுங்கன்னு சொன்னேன். எல்லாரும் ஆஹா அதற்கு லிஸ்ட் போட்டு கடைசியில இந்த மாதிரி 7-8 வீட்டுல சாப்பிட்டு விட்டு ஏமாத்திட்டு போறாங்க. நம்ம சமுதாயத்துல நீங்க முதலாளி 2 பேர் தான் சோறு போடுவாங்க, நீங்க போட மாட்டீங்கன்னு நான் சொல்லிட்டா. நான் உதாரணம் சொல்றதுனால சரத்தான் அதற்கு முதலாளியை தான் நம்பி இருக்கிறாங்க. அது அர்த்தம் இல்லைட்டா. நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றதுக்காக சொல்றேன். அப்ப கம்பெனியில 60 சாப்பாடு பண்ணி வாங்கி போனோன்னு அப்ப ஒவ்வொரு ஏழைக்கு ஆசை இருக்கு. அதற்கு நாம ஒரு வேலை பசியாச்சு. நாய்க்கு தண்ணி ஊத்துற சொர்க்கம் கொடுப்பாங்க அல்ல. வாழ் சொல்ற அலிம்சாவுக்கு பசியாத்திர சொர்க்கம் கொடுக்க மாட்டாங்க அல்ல. என்ன சொல்றீங்க? நாய்க்கு ஒரு பொம்பளை தண்ணி ஊத்துறதுனால சொர்க்கம் கொடுத்துட்டாங்க. அதிசயம் இருக்கு. ஒரு பொம்பளை அதுலயும் மாம கேடாத பாகிஷாண்டு வருது. அதாவது விபச்சாரங்களை செய்யக்கூடிய கெட்ட பொம்பளை ஒரு காட்டு வழியா போகும் பொழுது வழியில ஒரு கிணறு இருக்கு. ஒரு நாய் தாகத்தால வாடி சுத்தி சுத்தி வந்து உள்ள இறங்க முடியல. அந்த பெண்மணிக்கு மனசு இறங்கிருச்சு, இறங்க வந்துருச்சு கல்வில. அவன் நினைச்சா இந்த நாய் இப்படி துடிக்குது, ஒரு வாயில்லா ஜீவன். அவன் எப்படியோ சிரமப்பட்டு தன்னுடைய காலில் போட்டிருக்கிற அந்த மோசான்னு சொல்றான். அது ஒரு உலக மாதிரி இருக்கும் பூட்ஸ். அவன் முந்தானையில தாவணியில கட்டி உள்ள போட்டு தண்ணி இறக்கி வெளியில குழி பறிச்சு ஊத்துற அந்த நாய் நக்கி நக்கி பிடிச்சிட்டு ஓடிச்சு. அந்த காலத்து நவீன வகை இறக்கி வச்சானா இந்த பெண்மணி பல பாவங்களை செஞ்சவன், என்ன ரொம்ப மனமனோக செஞ்ச பொப்பட. ஆனாலும் நான் படைத்த சிருஷ்டிகள்ல கேவலம் ஒரு நாயுடைய தாகத்தை பார்க்க சகிக்காம தண்ணீர் மெத்தி ஊத்துறதுக்காக அவளுடைய எல்லா பாவத்தையும் நம்ம மன்னிச்சு கேட்டான். இது ஹதீஸ்ல இருக்கு. அப்ப எனக்கு பசியாத்துறதுக்காக உங்களுக்கு அல்லா விடுதலை கொடுக்க மாட்டானா? அப்ப உங்களுக்கு அந்த ஆசை இல்லைன்னு அர்த்தமா? நீங்களுக்கு ஆசைகிட்டு இருக்கிறீங்க. ஆனா முதலாளிமார்கள் மரியாதை செய்யும்போது நாம எப்படி இதாவது சொல்ல முடியும்? அவங்க மனசு சங்கடப்படும். அதனால அடிக்கடி முதலாளி உங்களுக்கு உதாரணம் சொல்றேன்னா பார்க்கறது நம்ம எல்லாம் மதிக்கவே இல்லை பொருள் தப்பா நினைச்சிட. அது அர்த்தம் அல்லதான். பிடிக்கிறதுல அவர்களை பிடிச்சதுனால எல்லாம் ஈஸியா நடக்கும். இப்ப அவர்களுடைய கார் டிரைவர் இருக்கிறார், இவங்களுக்கு 2 பேருக்கு தெரியாம 2 இடத்துல வண்டி எடுங்க, நபர் வண்டி எடுங்க. அதனால முதலாளி தான் சொல்லியிருக்கிறார் கொண்டு எடுத்துட்டாங்க. போன உல்லாசமா சுத்தின மறுநாள் வந்துட்டு நினைச்சுக்கலாம். அசல் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க நம்ம 2 பேரும் கொஞ்சம் மனசா வந்துருச்சு. இப்ப இவங்க சொன்னா வண்டி எடுக்க சொல்ல மாட்டாங்க போல தெரிஞ்சிச்சு. அதுக்காக சொன்னாலும் ஜாஃபர் பாயை கூப்பிட்டு இன்னும் அவருக்கு அந்த செய்தி தெரியாது. முதலாளிக்கு நமக்கு மனஸ்தாபத்தில் அவருக்கு தெரியாது. அதனால ஏமாத்தி ஒரு தடவை வேலை வாங்கிட்டு ஜாஃபர் பாய் வண்டியை எடுத்துட்டாரு. அடுத்த தடவை நைஸா விஷயத்தை வழங்கிட்டாரு. இப்ப அடுத்த போய் ஜாஃபர் பாய் வண்டி எடுக்கணும்னு சொன்னா என்ன சொல்றேன்? கொஞ்சம் எனக்கு முதலாளி கிட்ட கேட்க. முதலாளி என்ன சொல்றாரு? என்ன விட்டு ஒன்ன எப்ப பிடிச்சாலும் வண்டி எடுக்காது. இப்ப எந்த அறிவு அவருக்கு இல்லை. நேரடியாக ஓங்கால பிடிக்கிற அளவுக்கு ஆச்சு. போகாத சரியா போச்சு, சரியா போச்சு. அவர் என்ன சொல்றாரு? சலாவாலிக்கு வேணா காசு கொடுக்குறேன், ஆட்டோ ரிக்ஷாவில் போங்க, டாக்ஸியில போங்க. ஏன்னா உங்க வாழ்க்கை நானும் கேட்டுக்கிறேன், உயிரை நானும் கொடுக்குறேன். என் காசுல வாடகை கொடுக்குறேன், டாக்ஸியில போங்க. முதலாளி வண்டியை நவுத்த மாட்டேன், முதலாளி கூடாது. அதே மாதிரி இந்த சகல கோடி சிருஷ்டிகளும் ஆண்டவன் எங்களை தடுத்து விட்டு அவரை உதவி செய்யக்கூடாது, நாங்க உதவ மாட்டோம், ஸ்ட்ரைக் பண்ணிவிடும். ஏன் நீ அல்லாவுக்கு துரோகம் செஞ்சுட்டேன், அல்லாவுக்கு மாறு செஞ்சிருக்கிறேன், அல்லா உங்க இப்ப வருத்தமா இருக்கிறான், அவனை சமாதானப்படுத்து. அல்லா மறுபடியும் எங்களுக்கு உத்தரவு போட்டு என் அடியானுக்கு ஊழியர் செய்யணும்னா நாங்க அர்ப்பணமாக காத்துக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்ற வான பூமி எல்லாம் சேர்ந்து இவ்வளவுதான் இருக்கிறது. அப்ப நம்ம இப்ப யாரை பிடிக்கணும்டா? வெட்டியா பிடிக்கணும் அல்லாவே, அல்லாவுடைய கிருபையினால. அதுக்கு காரணையும் அவன் தான் காரணம். நமக்கு தௌஃபீக் அவன் தான் கொடுக்கும், நம்ம பேரை இறக்க அவன் தான் பண்ணணும். விளங்குறீங்களா? ஆக நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன உதாரணங்களை கொண்டு உங்களுடைய கல்வில ஈமான ஹயாத்தாக்குங்க. ஏதோ நான் இடையில நிறுத்தி விட்டு போன மாதிரி செய்தி சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இந்த சமயத்துல ஒரு ஸ்டேஷன்ல வருவோம் அப்படி இருந்து அங்க நிங்கிட்ட மாதிரி அது முடிச்சு ஹலாவுக்கு போனாங்க. துர்நாற்றம் இருந்துச்சு, ரொம்ப சங்கடப்பட்டாங்க, அழுதாங்க. ஆனா சொர்க்கத்துல எவ்வளவு இன்பமா இருந்தது, இந்த துனியாவில் வந்து இந்த சொல்றதுக்கு இந்த மாதிரி சங்கடம் வந்துச்சு, கஷ்டப்பட்டு சொல்லி ஒரு அழுகு வச்சுக்கோங்க. ஹாசிலுக்கெல்லாம் மணி 8 ஆயிடுச்சு. நீங்க சாதியான அல்லாவுக்கு பிரியமான நற்கர்மங்களை செஞ்சா பல என்னும் ஹயாத்தம் தையபா, அவர்களுக்கு இந்த பூமியில ஒரு மனமுள்ள வாழ்வை கொடுத்தே காட்டுவேங்கிறாங்க. நான் வாழ வச்சு காட்டுவேங்கிறாங்க. அன்பர்களே நல்லா ஞாபகம் வச்சு இருநூறு லட்சகர் சொல்லலாம் சொல்றாங்க. அல்லா உங்களை வாழ வைக்கிறது முடிவு கட்டி விட்டாங்க.
இந்த அகில உலகம் எதிர்த்து நின்று உங்களை தாழ்த்தி கொண்டு முடியாதுட்டாங்க. அல்லாஹ் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கறது முடிவு செய்துட்டா இந்த உலகம் கூடி கரணம் போட்டாலும் சத்தம் உங்களை தாழ்த்த முடியாது, கேவலப்படுத்த முடியாது. அல்லாஹ் உங்களை கைவிட்டா, உங்களை சோதனையில போட்டா, அல்லாஹ் நீங்க செஞ்ச குத்தங்களுக்கு தண்டிக்கிறது அல்லாஹ் முற்பட்டா, அந்த நேரத்தில் உங்களுக்கு கால் கொடுக்கறது இந்த அகில உலகம் வந்தா எல்லா காலையும் குறிச்சுவாங்க. நான் யார தண்டிக்கிறேன்னு நினைச்சேன்னா அவனுக்கு சாதகமா போறேன், அவனை மதிக்கிறவனுக்கு சேட்டை பண்ண போடுவான். விளங்குதுங்களா? அதனாலதான் இப்ப நம்ம ஊர்ல என்ன நான் ஓடி ஓடி சம்பாதிக்கிற பழக்கத்திலேயே நீ சம்பாதிக்கிற தொழுது வாஸ்தவம் உங்க தொழுவாதவன் 7 பேர் திங்கிறானே, அந்த அயோக்கிய பழங்களை நான் கோபமால இருக்கிறேன், அவனுக்காக நீ சம்பாதிக்க வச்சிருக்கிற, அதனாலதான் மண்ணை அள்ளி போட்டேங்கிறான். அவனையும் தொழுவு செய்து பின்னால நீ கிளம்பி வா, அவனுக்குள்ளதை சேர்த்து உங்க கையில கொடுக்குறேன். நாம எல்லாம் போஸ்ட்மேன் மாதிரி நம்ம பெஞ்சாரி பிள்ளைக்கு நாம ரொம்ப இல்ல, அல்ல நமக்கு ரொம்ப நம்ம மனைவி மக்களுக்கு ரொம்ப. அப்ப நம்ம மனைவி மக்களுக்குள்ள ரிஸ்க் நாம தானே அல்லா கிட்ட தேடுறோம். அப்ப அவர்களை நம்ம அல்லாவுக்கு வழிபட சொல்லணும் இல்ல, வழிபட சொல்லி கேட்டா ஆண்டவனே பெஞ்சாரி பிள்ளையுடைய நப்பக்காவை எப்ப நீ வாங்கி வாங்கிட்ட கடமை அடிக்கிறது நீ கொடுக்கலன்னா யாரு கொடுப்பா? இப்ப நாம யாரு போஸ்ட்மேன்? அல்லா கொடுத்ததே போஸ்ட்மேன் வந்தா மணியாட கூட நம்ம கொடுக்குறானா இல்ல, நீங்க 500 ரூபாய் கொடுத்து போஸ்ட்மேன் கொடுத்தாரு. அப்படி நம்ம கையில அல்லா கொடுத்தா நம்ம தபால்கார மாதிரி நம்ம மனைவி மக்களுக்கு துரோகம் செய்யலாம். சில பேர் இருக்கிறான் சினிமா பார்த்து கறி குருமா வாத்திட்டு விட்டு பேசி அதை பண்ணியா போயிடும். அது நரகத்துக்கு போறதுக்குள்ள அடையாளம். நாமெல்லாம் துரோகம் செய்ய மாட்டோம் நம்முடைய கிருபையினால. எவ்வளவு முடியுமோ வாழ்க்கையை சிக்கனப்படுத்தி, நீங்க எல்லாம் எப்படி நடக்கிறீங்கன்னு தெரியாது. உங்களுக்கு கல்யாணம் முடிச்ச பிள்ளைகள் ரொம்ப பேர் இருக்கிறீங்க. வாங்குற ரூபாய் என்ன செய்றீங்க, உங்க சொந்த செலவு எவ்வளவு செய்றீங்க, வீட்டுக்கு எவ்வளவு அனுப்புறீங்க, உங்க கம்பெனி பலகட்டான கம்பெனி, வைத்திய செலவு கம்பெனி செலவு, சாயா செலவு வைத்திய செலவு கம்பெனி செலவு, அப்படித்தானே செலவு சார் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்றேன். மண்ணா செலவு கூட நாட்டு செலவு கம்பெனி செலவு எல்லாம் கம்பெனி செலவு. இதுக்கு மனுஷன் கடைசியில மாசம் மாசம் வாங்குற சம்பளத்து என்ன செய்யணும்? அப்படியே ஏதோ முக்கியமா தேவைப்பட்டா அப்படி நான் கேள்விப்பட்டேன். அதுல கொஞ்சம் வச்சுக்கிட்டு ஒரு நாளையில கொஞ்சம் சினிமா பண்றது ஏதோ மீதி சிக்கன் ஒரு பழக்கம் இருக்கும். சட்டம் அதுல 10 அஞ்சு போனா கவலை இல்லை. பாக்கி எல்லாம் பெஞ்சாதிக்கு அனுப்பணும், நல்ல விதமா செய்யணும். அப்ப அல்லாஹ் இங்கேயும் பழக்கத்தை செய்யும். மனைவிக்கு துரோகம் செஞ்சு எந்த மனுஷன் அநியாயமா கடைக்கு கடை நுழைஞ்சு ரொட்டி குருமா அது இருந்து திண்டு பெஞ்சாதி கஞ்சி காட்சி ஊத்துறானோ அதை சீக்கிரமா அல்ல மண்ணாடி போட்டுவான். ஏன் உன் கையில கொடுத்தது உனக்கு மட்டுமல்ல, மனைவி மக்களுக்கு சேர்த்து கொடுத்தேன். நீ மனைவி மக்களுக்கு கொடுக்காம துரோகம் செஞ்சு உன் கையில கொடுக்க மாட்டேன். அதனால எச்சரிக்கையா இருக்க. அதை நம்ம பிள்ளைகளை நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு ஆனா ஆரம்பத்துல இந்த சயின்ஸ்ல 6ஆம் கிளாஸ்ல 6 குளங்குட்டைகளில் உள்ள தண்ணீர் எல்லாம் சூரிய வெப்பத்தால் ஆவியாக மாறி அது ஆவிகள் எல்லாம் மேலே சென்று மேகங்களாகி குளிர்ந்த காற்றுப்பட்டவுடன் மழையாக பெய்கிறது வாத்தியார் படிச்சு கொடுத்தானா? அந்த ஆலிம்சா வாழ்த்து கேட்குது. அதனால அவன் ஈமானே என்ன வச்சுக்கிட்டான். அப்ப இந்த சூரிய வெப்பத்தால குளமுட்டையில் உள்ள தண்ணியெல்லாம் ஆவியா போய் மேல போய் மேகமா போய் குளிர்ந்த காத்துப்பட்டவுடனே மழையா பெய்யுதுன்னு விளங்கிட்டானே. அல்லாஹ் என்னத்துக்கிட்டான்? அவன் என்ன வழங்கல, இந்த சூரியனை படைச்சவன் அல்ல, அதுக்கு இந்த உஷ்ணத்தை கொடுத்தவன் அல்ல. அதனாலதான் தண்ணி எல்லாம் ஆவியா போகுது, ஆவியா போய் மேல் நோக்கி போகுது, மேகங்களா மாறுது. அந்த மேகங்கள் இப்படி 4 பக்கம் தேவையான இடங்களுக்கு விரட்டி சென்று மழையை இறக்கி வைக்கிறது அல்லா தான் வாத்தியார் சொல்லி கொடுப்பாரா? அது ஆலிம்சா தான் சொல்லி கொடுப்பாரு. ஆலிம்சா கொஞ்சம் தான் குளிக்கிறது இல்லைன்னு வச்சுட்டான். இவன் தானும் போறதில்லை, பிள்ளையும் அனுப்புறது இல்லை. அப்புறம் எப்படி அவன் ஈமான் எப்படி இருக்கும்? இப்ப அவன் என்ன சொல்றான், அது மழை தானா பெய்யுங்க, அது பாட்டுதான், அது ஒரு நேரம் இருக்கு, அது வந்தா தானா பெய்யும். விளங்குச்சுங்களா? கோபம் வந்துருச்சு அல்லாவுக்கு. அடா அயோக்கிய பேருல நான் இல்லாம மழை தானா பெய்யும் நினைக்கிறேன். 4 வருஷத்துக்கு மழை இல்லாம ஆக்குறேன். எந்த பயம் கொண்டு தண்ணி தொலைக்கிறான் பாத்துறேன். இப்ப நம்ம ஜில்லா எவ்வளவு வறட்சியா போச்சு கேள்விப்படுறோம். இப்ப நீங்க இங்க ராமநாதபுரம் ஜில்லா பிள்ளைகள் நான் சொல்றபடி கொஞ்சம் அல்லாவை பிடிச்சிட்டு 2 நாளைக்கு ராசி போச்சு ஆடுறீங்க. உங்க ஊரை சுத்தி அல்லாவுக்கு இருக்குன்னா ரஹமத் பொழிய ஆரம்பிச்சிடும். ஆனா அந்த அல்லா தான் இப்பவும் இருக்கிறான் தான். கொஞ்சம் நாமும் அல்லாவை மறந்ததுனால கொஞ்சம் நம்மளுக்கு திருப்பி அல்லா கவனத்தை அல்லாவுக்கு நம்ம பேர புரோதம் வச்சு நினைக்காது. மறுபடி நம்ம அல்லா பக்கம் வரணுங்கிறதுக்காக ஒரு ஆட்டணும் கொஞ்சம் அப்படி சிரமத்தை. அப்ப அடுமை என்ன செய்வோம்? அடியானுக்கு சிரமம் வந்தாதான் நம்ம வீட்டு பிள்ளை இருக்கு பெருத்தி மனுஷன் 4 பேர் தெருவில் வரட்டும், உடனே என்ன செய்யறான், பாவா அம்மாவுக்கு கத்துறா பாரு. தனக்கு யார் ஆதரவு அவரை கூப்பிடுறான். இப்ப ஈமான் கொண்ட நமக்கு வாழ்வு, நம்ம வாழ்வு யாரு கையில இருக்கு? அல்லா கையில. நமக்கு ஆதரவு யாரு? அல்லா. அப்ப நம்ம கஷ்டம் வந்தா நம்ம யாரை கூப்பிடுவோம்? அல்லாவை கூப்பிடுவோம். ஆனா கூப்பிடுற முறையோட
விளங்கிக்கும். யாரெல்லாம் நீ வாழ்வு கொடுக்கலன்னா இந்த நெறி எப்படி, நீ தண்டிச்சா நாங்க நெறி என்ன ஆகும்? குத்தம் கூட நாங்க செஞ்சது வாஸ்தவம். ஆனா என்ன குத்தம் செஞ்சாலும் அடிமையா இருக்கிறோமா இல்லையா? ஈமான விட்டு நாங்க ஓடாம இருக்கிறோம்ல, ரப்பு இஸ்லாத்துல இருக்கிறோம்ல, ஹபீபுடைய திருநாமத்தை சொல்றோம்ல. அப்ப நாங்க உன்னை விட்டு ஓட இல்லையே, தவறு செஞ்சோம், கொஞ்ச நாள் கெட்டு போயிருந்தோம், மறுபடியும் வாசலுக்கு வந்துட்டோம், இப்ப நீ அணைக்கலடா இப்படி எல்லாம் அல்லாஹ்வை கொஞ்சி கெஞ்சி பேசி சமாதானப்படுது. அப்படி எல்லாம் நீங்க கல்வி கொஞ்சம் ஹாஜரா வச்சு துவா கேளுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வார். ரப்பனா லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா அல்லாஹ். ربنا لك الحمد ولك الشكر يا الله. ربنا لك الحمد ولك الشكر يا الله. اللهم صل على سيدنا نبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. يا الله நாங்கள் உன்னடியார்கள், உன்னுடைய ஹபீபுடைய உம்மத்துகள். ஆனாலும் ரப்பே உனக்கு மாறு செய்த அடியார்கள். யா அல்லாஹ் நாங்க உனக்கு மாறு செய்யணும்னு செய்யல ரப்பே. எங்களுக்கு 3 விரோதிகள் இருக்கிறாங்க அல்லாஹ். எங்களுடைய ஜென்ம விரோதி சைத்தான் ஒரு விரோதி, எங்களுடைய நஃப்ஸ் ஒரு விரோதி, இது போக மனித இனத்துல தீய கூட்டாளிகள் ஒரு விரோதி. இந்த 3 விரோதிகளின் காரணத்தினாலதான், சகவாசத்தினாலதான் நாங்க உனக்கு மாறு செஞ்சோம். மற்றபடி உன்னை சந்தோஷப்படுத்தாம இந்த பூமியில நிம்மதியா வாழ முடியாது என்று நாங்க அறிஞ்சிருக்கிறோம். சர்வ சொத்துக்களுக்கு நீ எஜமான அல்ல, சர்வ வஸ்துக்களுடைய செண்டு உன் கையில இருக்கு அல்ல. உன்னுடைய உத்தரவுப்படித்தான் எல்லா சிருஷ்டிகளும் செயல்படுறோம். இதையெல்லாம் உன்னுடைய நபி அவர்கள் அறிவிச்சு கொடுத்து நாங்க அறிவிச்சிருக்கிறோம் அல்ல. அதனால உன்னை பிடிச்சாதான் வாழ்வுன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அல்ல. அப்படி இருக்கும் சமய சந்தர்ப்பங்களில் ரப்பே எங்களுடைய அந்த தீய கூட்டாளிகள் நஃப்ஸ் ஷைத்தான் இந்த சகவாச தோஷங்களால உனக்கு அமைய சமயம் நாங்க மாறு செஞ்சோம். அதை நீ காரணமா வச்சு எங்களை தண்டிச்சா எங்களுக்கு மீட்சி எப்படி ரப்பே? நாங்களும் உன்னுடைய வாசலுக்கு வந்திருக்கிறோம், உன்னிடத்துல மன்னிப்பு தேடணும், உன்னிடத்துல நாங்க எங்க பாவங்களை முறையிடுறோம். நாங்க செய்த குற்றங்களை மறக்க இல்லை ரப்பே. நீ பார்க்க செஞ்சதுனால எங்களால ஒழிக்க முடியாது. ஆனா நீ கருணை கடல், இந்த துனியாவுல உலக மக்கள் பார்க்காம நீ மறைச்சுக்கிட்டல்ல. கியாம நாளையிலும் எங்களுடைய பாவங்களை நீ அம்பலப்படுத்தாம மறைச்சிடல்ல. இந்த பூமி கூட எங்களுடைய பாவங்களை அம்பலப்படுத்தும் என்று குர்ஆன்ல நீ சொல்லிவிட்டல்ல. நாங்க தௌபா செஞ்சுட்டு அந்த பூமியை நீ மறக்கடிச்சிருவல்ல. எங்க கை கால உறுப்புகளை எங்களுக்கு எதிர் சாட்சி சொல்லுங்க அல்ல. நாங்க இப்ப தௌபா செய்யறோம் ரப்பே, எங்களுடைய கை கால்களை எங்களுக்கு விரோதமா சாட்சி சொல்லாம நீ காப்பாத்தல்ல. யா அல்லாஹ் உன்னை ஈமான் கொண்டு உன்னை சந்தோஷப்படுத்தி உன்னுடைய அருளை தரக்கூடிய அந்த கூட்டத்தில் எங்களை ஆக்கிவிடல்ல. உன்னுடைய தயவு எங்களுக்கு உணர்த்தி விடல்ல. ஓரளவுக்கு நாங்க உணர்ந்திருக்கிறோம், ஆனாலும் உன்னை நாங்க அறிய வேண்டிய அளவுக்கு அறியல. அதனாலதான் உனக்கு மாறு செஞ்சிடறோம். எங்க மூச்சு போறது வர்றது ஒன்ன கொண்டு, அந்த கண்ணு மூடுறது திறக்கிறது ஒன்ன கொண்டு, நிக்கிறது நடக்கிறது ஒன்ன கொண்டு. யாரெல்லாம் எங்களுடைய சர்வ ஆதிக்கம் உன் கையில இருக்காங்க. உன்னுடைய தயவு இல்லாம ஒரு வினாடிக்கு நாங்க வாழ முடியாதல்ல. எங்களுக்கு நீ கருணை காட்டலாம். இந்த மனைவி மக்கள் எங்க கண்களுக்கு குளிர்ச்சியாக்கிடலாம். எங்க நாட்டை செழிப்பாக்கி எல்லாம், எங்க வெள்ளாமைகளில மறக்கத்து செய்யலாம், வியாபாரங்களில் நீ மறக்கத்து செய்யலாம். யாரெல்லாம் எங்களில் வியாதியஸ்தர்களுக்கு சுகம் கூடலாம், கடன்பட்டவர்களுக்கு விடுதலை கூடலாம். இருக்கக்கூடிய குமர்களை நீ மனம் முடிச்சு கொடுத்துறல்ல. யாருனா சந்ததியற்றவர்களுக்கு சாலியான சந்ததிகளை கூட, யாருனா கடன் தொண்டைகளை விட்டு விடுதலை கொடுறது. யாருனா நாங்க உனக்கு துரோகம் செஞ்சோம் என்பதற்காக உன்னுடைய காப்பீர்களை கொண்டு எங்களை நீ பழி வாங்காத, உன்னுடைய பாவிகளுக்கு முன்னால எங்களை நீ தலைமுடிய செய்யாத, உன் கருணையை கொண்டு எங்களை மன்னிச்சு விடும். உன்னுடைய அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்துக்காக எங்களை நீ மன்னிச்சிடல்ல. எங்களுக்கு வாழ்வு கூட அல்ல. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وقنا عذاب السكرات وقنا عذاب القبر وقنا عذاب الحشر وقنا عذاب النار برحمتك يا عزيز يا غفار. صل يا ربي على النبي محمد وآله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. محمد صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله
يا رب صل عليه وسلم.